நாயகனது பேரொரு கருணையினாலே. மந்திரங்களை 3 வகையாக சொல்லலாம். ஒன்று வெளிப்படையாக ஒரு சப்தமாக சொல்லலாம், அல்லது ஒரு மெதுவான குரலிலே சொல்லலாம், அல்லது மனதிலே சொல்லலாம். பரா பஷ்யந்தி வைகரி என்பார்கள். எனினும் மனதிலே சொல்லும் பொழுது அதற்கு வலிமை ஜாஸ்தி. அதே போல எல்லா மந்திரங்களுக்கும் கீலகம் என்று ஒன்று உண்டு. கீலகம்னா பூட்டுன்னு பேர். இந்த கீலகத்தை சில சித்த புருஷர்கள் அவர்களுக்கு சரியாக அந்த மகரிஷிகள் யார் இந்த மந்திரத்தை வடிவமைத்தார்கள் என்று தெரிந்துவிட்டால் அந்த மந்திரத்தின் பூட்டை நீக்கி விடுவார்கள். எப்போன்னா தன்னோட அடியவர்களுக்கு தேவை என்று வந்துவிட்டால் சில சித்தர்கள் என்ன செய்வாங்க, அந்த சித்தர் மரபில் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மந்திரத்துக்கு இதுதான் பூட்டுன்ட்டு, அதை நீக்கிடுவாங்க. அதனால தான் சித்தர்கள் சொல்லும் பொழுது அதே மந்திரத்துக்கு சற்று வலிமை உடனே பலனை கொடுத்துடும். கீலகம் பூட்டு. இதையும் தாண்டி மற்றொன்றும் மந்திரத்திலே உண்டு. மந்திரம் என்பது அதன் தன்மையினாலும் பயன் தரும். அதேபோல் நம் சித்தம் தெளிவாக இருக்க வேண்டும். நம்மிடம் புண்ணிய பலனை அந்த இறைவன் தர அனுகிரகிக்க வேண்டும். நமது நோக்கமும் தெளிவாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்துவிட்டால் மந்திரங்கள் உடனடியாக பலன் தர துவங்கிவிடும். நெடுகாலம் காத்திருக்க தேவையில்லை. மந்திரம் என்பது ஒரு வண்டி வாகனம் போல. எப்படி ராம ஆயனம் அப்படின்னு சொன்னால் ராமர் சென்ற வழி, அதுபோல மந்திர ஆயனம் என்று சொன்னால் மந்திரங்கள் நமக்கு ஒரு வாகனம் போல செயல்படுகிறது. அது வாகனம் போல இலக்கை நோக்கி செயல்படுகிறதை தவிர மெய்யான நோக்கம் என்பது இறை அருளை அடைவதுதான். மந்திரங்கள் நம் உலகியல் தேவைகளை வெற்றி பெற உதவும்.